தேவன் நல்லவர். அவர் நம்மை தேடி வந்தது, அவர் நம்மை ரட்சித்தது நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்ற மிகப்பெரிய பாக்கியம். இதை நினைத்து 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 அதனாலதான் அடிக்கடி இதை சொல்லி சொல்லி நினைவுபடுத்துறது ஒரு பெரிய வேலையா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவாய் அதுல ஒரு வார்த்தை இருக்கும் பாத்தீங்களா, மனம் திரும்ப அவசியம் இல்லாத அப்படின்னு இருக்கும். ஆமென். கண்டுபிடிக்கும் அளவு அவருடைய சந்தோஷமே என்ன தெரியுமா? நம்ம அவரோடு இருப்பதுதான். ஹல்லேலூயா. ஆமென். அது எனக்கும் சந்தோஷம் சொல்றவங்களை கை தூக்க சொன்னா எல்லாரும் தூக்குவோம். உடனே ஃபர்ஸ்டே தூக்கி இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சந்தோஷமே. அதனாலதான் அந்த ஆடை கண்டுபிடிச்சதும் அவர் எங்க தூக்கி வைக்கிறார் அப்படின்னா தோள்ல தூக்கி வைக்கிறார். தூக்கி வைத்ததும் இல்லாமல் தன்னோடு இருக்கிற தோழர்களோடு அந்த மேய்ப்பன் என்ன பண்றார் அப்படின்னா சந்தோஷப்படுகிறதை வேதம் காண்பிக்கிறது. வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து. கொஞ்சம் யோசித்து பாருங்க, பொதுவா தேடுறதுக்கு தான் எல்லாரையும் கூப்பிடுவோம். ஆமே, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே உள்ள வச்சிரும். ஒரு புதையல் காணாம போயிட்டுன்னு வைங்களேன், தேடுறது கொஞ்ச நேரம் தேடி வைப்போம் இல்லையா, நிறைய பேரை தேட வைப்போம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்காத மாதிரியே வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருவோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், தேடுறதுக்கு அவர் யாருடைய சப்போர்ட்டையும் நாடவில்லை. ஆனால் அவர் சந்தோஷப்படும் போது அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, காணாமற் போன, அடுத்த வார்த்தையை பாருங்க, என் ஆட்டை கண்டுபிடித்தேன். என்ன ஒரு வேர்டு, என் ஆடு. மற்றவங்க பார்வையில இது ஒரு ஆடு, ஆனால் மேய்ப்பனுடைய பார்வையில அது என்னுடைய ஆடு. சத்தம் அவர் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தேவனால் தேடி கண்டுபிடிக்கப்பட்டவன் கண்டுபிடிக்கப்பட்டவள் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். என் ஆட்டை நான் கண்டுபிடித்தேன் சொல்லிட்டு சொல்ல, என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் அப்படிங்கிறார். அவருடைய சந்தோஷமே என்ன அப்படின்னா என்னை உங்களை கண்டுபிடித்தது. ஆமென். இது வந்து அதாவது ஆண்டவர் வந்து என்னை கண்டுபிடித்ததை எண்ணி அவ்வளவு சந்தோஷப்படும் போது நான் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டதை எண்ணி எவ்வளவு சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாட்டு உண்டல்லவா, என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்ல கூடாது, மன்னன் கிறிஸ்து என் ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் உண்டாய் மகிழ் கொண்டாடுவோம். அடுத்த வார்த்தையை பாருங்க, நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை. ஆமே, நாடியே எவ்வளவு பெரிய பாக்கியம் இது, எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். தேவன் வந்து ஒரு ஆளை தேட ஆரம்பிக்கிறாங்கன்னாலே அவங்களுக்கு எதிர்கால நம்பிக்கை இருக்கிறது என்று அர்த்தம். தேடி திரிகிறான். நான் செய்திக்குள் போகவில்லை, ஆனால் இந்த வார்த்தை அப்படியே இருதயம் நன்றியால் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. 15வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அதாவது பொதுவாகவே ஆயக்காரங்க பாவிங்க யார்கிட்ட வரமாட்டாங்கன்னா தீர்க்கதரிசிகிட்ட வரமாட்டாங்க. அவங்களுக்குன்னு சில தீர்க்கதரிசிங்க இருப்பாங்க பாருங்க, அவங்க கிட்ட தான் போவாங்க. ஆனா இந்த இடத்துல அவர்கள் வந்து சேருவதற்கு காரணம் என்னவென்றால் இயேசு கொடுத்த அழைப்பு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே
நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க அப்படிங்கிறார். ஆமென். வந்து அடுத்த வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கு? சேர்ந்தார்கள். இந்த தமிழுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க என்னதான் இங்கிலீஷ்ல டாப்பா இருந்தாலும் தமிழ்ல பைபிள் படிங்க. அதுல இருக்கிற பியூட்டி வந்து நீங்க பார்க்க முடியாது. அப்படி பார்க்கணும்னா நீங்க பல டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்கணும். இது வந்து ஏதாவது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கும். இப்படி ஒவ்வொன்றா தேடி பிடிச்சு படிக்கிறது. ஆமென். அடுத்த தலைமுறைக்கு தமிழ் பைபிளை படிக்க சொல்லி கொடுக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து மற்ற மொழி தெரியாததை வந்து குறைச்சலா பார்க்குறாங்க. தமிழ் தெரியாததை எங்களுக்கு தமிழ்லாம் தெரியாது. உண்மையில் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுதான் சத்தியம். தமிழ்ல பைபிள் வந்து படிச்சு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம தமிழ்ல பைபிள் படிக்கணும். ஆமே. நம்ம இன்னும் தாவீது கிட்டே இருக்கிறோம். தாவீது குமாரன் வந்து போயிட்டு அடுத்து வர்றதுக்கு ரெடி ஆயிட்டார். தாவீது கிட்டே இருக்கிறோம் சொல்லும்போது புரிஞ்சுதா? எங்கேயே இருக்கிறோம்? சங்கீதத்திலேயே இருக்கிறோம். இப்படியே இருந்தா சீக்கிரம் புலம்பல் பட வேண்டியதான் இருக்கு. நம்ம அடுத்து என்னெல்லாம் இருக்கு? தாவீது தாண்டி தாவீதின் குமாரன் கிட்ட வந்து அவர் வந்து போயிட்டு அடுத்து வர்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது நம்ம இப்போ 1ஆம் சங்கீதம் எனக்கு காணாம தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வந்து சேர்ந்தார்கள் இருக்கு. வந்து சேர்ந்தார்கள்னா அவர் அவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கிறார். அப்படி வந்து சேர்ந்ததும் அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து. நல்ல கவனிங்க. சிலருக்காக நம்மை அவாய்ட் பண்ற எத்தனையோ பேர் உண்டு. சிலருக்காக இந்த பரிசேயர் வேதபாரகர் என்பது மேன்மையான நிலையில் இருக்கிறவர்கள். மேன்மையான நிலையில் இருக்கிறவர்கள். ஆமென். இந்த மேன்மையான நிலையில் இருக்கிறவங்க முறுமுறுத்துருவாங்கன்னு சொல்லி இவர் அவர்களை தள்ளவில்லை. இதுதான் சொன்னேன். ஆமென். அதாவது என்னை கர்த்தர் ஏற்றுக்கொண்டது. ஆண்டவர் மட்டும் ஒரு கணக்கெடுப்பு வச்சிருப்பார்னு வைங்களேன். இவனை ஏத்துக்கலாமா? ஆமென். இவனை ஊழியக்காரனா அடுத்து வைக்கலான்னு பிளான் போட்டிருக்கிறேன் அப்படி சொல்லி ஓட்டு போட விட்டாங்கன்னு வைங்களேன். எல்லாரும் ஓகே சொல்லிட்டு உள்ள போய் நமக்கு குத்துவாங்க. ஆமென். யாருங்க இது? நானே மாத்தி தான் போடுவேன். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. அவங்க முறுமுறுக்கிறாங்க, இவங்க முறுமுறுக்கிறாங்கன்னு சொல்லி அவர் டோரை க்ளோஸ் பண்ணல. இந்த அன்புக்கு இணையே கிடையாது. அவங்க முறுமுறுக்கிறாங்க, இவங்க முறுமுறுக்கிறாங்க, இவங்க பிடிக்கல, இவங்க எழும்பி போறாங்க. இவங்க இப்படி எல்லாம் ஆண்டவர் வந்து பார்த்திருப்பாருன்னா, ஹல்லேலூயா. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன. ஆமே. 100 பேரை ஹல்லேலூயா தொலைந்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி அவங்க முறுமுறுக்கிறதை பார்த்ததும் ஆண்டவர் வந்து ஒரு உவமையை சொல்லுகிறார். இந்த உவமை வந்து பரிசேயர் வேதபாரகர்கள் மட்டுமல்ல, கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லுகிறார் என்றால், அதனுடைய 4வது வசனத்துல, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால். அந்த இடத்துல கமா போட்டிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அடுத்து போங்கன்னு சொல்றார். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆமே. நான் இல்லைனாலும் அவருக்கு இன்னும் என்னை போல எத்தனை பேர் இருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க. 99 பேர் இருக்கிறாங்க. நான் இல்லைனாலும், அதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போடணும்னு வச்சிருப்போம். அன்னைக்கு பார்த்து அந்த ட்ரெஸ்ஸை துவைச்சிருக்க மாட்டோம், இல்லைன்னா அயன் பண்ணி இருக்க மாட்டோம். உடனே நமக்கு கொஞ்சம் சங்கடமாகும், கோவப்படும். ஆனாலும் நம்ம ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம கிட்ட வேற ட்ரெஸ் இருக்கும். வேற ட்ரெஸ்ஸே இல்லைன்னு வைங்கள, அவங்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய தர்ம சங்கடம் ஆயிரும். வேற ட்ரெஸ்ஸே இல்லை, இது ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய வலி ஆயிரும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, நீ இல்லைனாலும் அந்த ஸ்தானத்துல ஆல்ரெடி நிக்கிறதுக்கு 99 பேர் நிக்கிறாங்க. அப்படி இருந்தோம் நீ இல்லைன்னதும் அவர் அந்த 99 விட்டு உன்னை மட்டும் தேடி வந்தார். பாத்தியா? இதுதான் தேவ அன்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நம்ம இல்லைனாலும் அவருக்கு ஆள் இருக்கு. சொல்லுங்க, நம்ம இல்லைனாலும். நான் அடிக்கடி எனக்குள்ள சொல்லுகிற வார்த்தைகள்ல ஒண்ணாக்குது, நம்ம இல்லைன்னா. ஒருவேளை நம்மளை தெரிந்தெடுத்ததுனாலயோ நிறைய காரியம் மெதுவா நடக்குதோ அப்படின்னு வேற நினைப்பேன். ஆமே, நம்ம இல்லைனாலும் அவருக்கு ஆள் இருக்கு. ஆனாலும் அது 99 ஆடுகளை விட்டு இந்த ட்ரெஸ் தான் போடுவேன், எனக்கு ப்ரோக்ராம் கேன்சல் ஆனாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவு தேடி திரியானோ. இப்போ இவர் மேல வைக்கிற கம்ப்ளைண்டே என்ன அப்படின்னா, அவர் சாப்பிடுறார். 2வது வசனம், அவர் என்ன பண்ற, பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், இங்க பாரு, தேடி கண்டுபிடிக்கிறது வரை நான் சாப்பிடவே இல்லை. ஒரு பாவி மனம் திரும்புறதுல தான் எனக்கு சந்தோஷமே இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் பாவிகளாய் தொடர்வதில் அல்ல அவருடைய சந்தோஷம், நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்புவது கர்த்தருக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்? ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், அவருடைய ஆத்துமாவை குளிர பண்ணுகிறவனாய், அவருடைய ஆத்துமாவை குளிர பண்ணுகிறவனாய் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும். அவருக்கு என்ன நினைச்சாலே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம நிமித்தம் அவர் சந்தோஷப்படணும். அவர் நம்மை வந்து சேர்ந்தார்கள். என்ன ஒரு வார்த்தை! அந்த டோர் ஓப்பனா தான் இருக்கு. நம்ம வராம விலகி போய்கொண்டே இருக்கிறோம் என்றால் கர்த்தரை நிம்மதியா உட்காந்து சாப்பிட விடாம பண்ணிட்டு இருக்கிறோம், தேட வச்சுட்டே இருக்கிறோம். நம்மை தேடி வந்து தெரிந்தெடுத்து இருக்கிற நல்ல கர்த்தருக்கு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? சகரியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சகரியா 1:14. அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். இந்த மாதம் கர்த்தர் தந்த வார்த்தை, மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த நிலைமையை பார்த்து சிம்பிளா சொல்லணும்னா, அதாவது இந்த விஷயத்தை நான் தான் இவங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு நிப்பாங்க பாருங்க. ஆமென். அதுதான் வைராக்கியம். இந்த வைராக்கியம், இதுக்கு பேர் நேச வைராக்கியம். நேச வைராக்கியம். இந்த சீயோன் என்று சொல்லும் போது 132வது சங்கீதம் அதனுடைய 13-14 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். அந்த வேர்டை கவனிச்சீங்களா? என்றென்றைக்கும். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. என்றென்றைக்கு. தேவன் நம்மை தெரிந்தெடுத்தது என்றென்றைக்குமாக. ஆனால் நாம் தேவனை தெரிந்தெடுக்கிறது என்றென்றைக்குமாக அல்ல, ஒவ்வொரு சீசனுக்காக. இதுதான் நாம் தேவனை தெரிந்தெடுப்பதற்கும் தேவன் நம்மை தெரிந்தெடுப்பதற்கும் உள்ள வித்தியாசம். ஒவ்வொரு சீசனுக்காக சொல்லும் போது, தேவை வரும்போது மட்டும் தேடுகிறவர்களாக இருக்கிறோமே, தேவை வரும்போது மட்டும். ஆனால் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருப்பது என்பது என்றென்றைக்குமாக. என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் நான் அவருக்கு எப்பவுமே தேவை. இந்த காலை ஆராதனையில கர்த்தருடைய ஆவியானவர் அதை தான் நம்ம மத்தியில பேசினார். அதை தான் கொஞ்ச நேரம் கூட நம்ம மெடிடேட் பண்ண போறோம். தேவன் நம்மை படைத்ததே எதற்கு தெரியுமா? அவருக்காக. நாம் எதற்காக உருவாக்கப்பட்டோம் நினைக்கிறீங்க? எதற்காக உருவாக்கப்பட்டோம்? அவருக்காக தான். அவருக்காக என்ன? அவரோடு வாசம் பண்ண, அவரோடு. அதனாலதான் அடிக்கடி வருகிற வார்த்தை, அவர் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவார். அவர் வந்து உன் நடுவில், அவர் வந்து. இதுதான் அவருடைய விருப்பம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இதுதான் பார்க்க முடியும். இதற்காகவே தேவன் படைத்தார். தேவன் மனிதனை படைக்கும் போது மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று கண்டார் அல்லவா? அவர் அப்படி பார்க்கிறார். அவர் அதை ஃபீல் பண்ணார். அவர் தனியா இருக்கிறது போல உணர்ந்தார். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் சொல்லும் போது புருஷன்
மனைவிக்கு எப்படி தலையா இருக்கிறானோ அப்படி கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். அங்க புருஷன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவை சொல்லிவிட்டு நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் பேசுகிறேன், இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அதை பார்க்க மனுஷனை ஃபர்ஸ்டே, அதாவது தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்னு பைபிள்ல இருக்கு. அப்ப அவருடைய மனசுல ஃபர்ஸ்டே பிளான் யார் இருக்கிறா தெரியுமா? ஏவாள் இருக்கிறா. ஆனா ஏவாளை உடனே உருவாக்கவில்லை. மனிதனுக்கு அந்த தனிமை, அது தனிமையா நிறுத்தி பார்க்கிறார். நிறுத்தி பார்த்துட்டு நல்லா இல்ல அப்படிங்கிறார். அவர் நல்லா இல்லைங்கிறார். ஆமென். கர்த்தர் ஏவாளை உருவாக்கி கொடுக்கிறார். அதே போலதான் தேவன் தமக்காக நம்மை, தமக்காக நாம் அவருடைய வாசஸ்தலம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்ட 6வது வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில். அடுத்த வார்த்தையை பாருங்கள், நாமே அவருடைய வீடா இருப்போம். எத்தனை பேர் ஆண்டவருடைய வீடா இருக்கிறோம்? ஆமென். ஹல்லேலூயா. வறுமையா போதகரே வந்தெம்மிடம் தங்கி. ஆமென். இந்த பாடல தனியா பாடலாம் அழுகதான் வரும். அதாவது இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். நம்ம ஏன் நம்முடைய வாழ்க்கை அவருடைய வீடாய் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா, ஒருத்தங்க நம்ம வீட்டுல தங்க வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி நம்ம எல்லாத்தையும் மாத்துவோம். நிறைய இடத்துக்கு மினிஸ்ட்ரி போறதுனால சில வீடுகளில் தங்க வைப்பாங்க பாருங்க. எந்த இடத்துல தங்க வைக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாத்தையும் நமக்கு ஏத்தாறு போல அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இது சிலதெல்லாம் மாத்துவாங்க. அந்த 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 நம்ம புதுசா ஒரு கெஸ்டா நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகும் பாருங்க. போகும்போது நம்மளை தங்க வைப்பாங்கல்ல, அந்த ரூம் எல்லாம் பார்த்தா அப்படி சூப்பரா இருக்கும். நீங்க சொல்லாம போய் பாருங்க அந்த ரூம். ஆமென். நம்மளே சொல்லுவோம், சாரி அட்ரஸ் மாதிரி வந்துட்டோம். அப்ப நம்ம ஒருத்தங்களை ஏற்றுக்கொள்வதின் அடையாளமாக நம்ம அவங்களுக்கு ஏற்றார் போல நம்ம எல்லாத்தையும் மாத்துறோமே, எல்லாத்தையும் மாத்துறோமே. ஆமென். ஆனா இதோ வாசற்படியில் இருந்து கதவை தட்டி கொண்டு நமக்கு திறக்கிறதுக்கு மடி. சகையிட்ட சொல்றார், நீ சீக்கிரமா இறங்கி வேணா அவன் வீட்டுல தங்கணும் அப்படின்னு. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல வெயிட் பண்ண வச்சிரு, நான் கிளீன் பண்ணிட்டு வரேங்கிறார் சகை. நான் கிளீன் பண்ணிட்டு வரேன், கட்டில் கீழே எல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, நான் கிளீன் பண்ணிட்டு வரேன். ஆமென். ஜீசஸ். நாம் அவருடைய வீடு. ஆனால் நம்ம எதற்காக உருவாக்கப்பட்டோம் என்பதை மறந்து கர்த்தரை விட்டு விலகினதுனால நம்முடைய வாழ்க்கை என்னாக ஆரம்பித்து விட்டது என்றால் சத்ருவின் பிடியில் அகப்பட ஆரம்பித்து விட்டது. காலையில் சொன்ன 1-2 வார்த்தையை மட்டும் ரிப்பீட் பண்ணிட்டு இந்த செய்தியை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்மை குறித்த சத்ருவினுடைய முழு எண்ணமும் தீமையா இருக்கிறது. அதாவது நம்மளை உலகத்திலே பிடிக்காத, நம்மை மிகவும் வெறுக்கிற ஒருவன் யாரு தெரியுமா? சாத்தான். ஏன் அப்படின்னா பரலோகம் நம்மை மிகவும் நேசிக்கிறதுனால. தேவன் யாரை மிகவும் நேசிக்கிறாரோ அவர்களை பாதாளம் மிகவும் இருக்கிறது. அப்ப நம்மை குறித்து இவனை எப்படியாவது அழிக்கணும், இவனை எப்படியாவது விழத்தள்ளணும், இதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுவாரு. திராட்சை, அவருடைய தோட்டத்தை குத்தகைக்காரங்க கிட்ட கொடுக்கறாங்க. அந்த பலனை வாங்கிட்டு வர்றதுக்கு வேலைக்காரர்களை அனுப்புறாரு எஜமான். வேலைக்காரங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா காயப்படுத்தி அனுப்புறாங்க. இன்னொரு வேலைக்காரனை இப்படி 2-3 வாட்டி வேற வேற ஊழியக்காரங்களை, மேனேஜரை யாரெல்லாம் அனுப்ப முடியுமோ அனுப்புறாங்க. எல்லாரையும் காயப்படுத்தி விடுறாங்க. கடைசியில் யார் அனுப்புறாரு தெரியுமா? அந்த எஜமான் தன்னுடைய குமாரனை அனுப்புறாரு. என் பிள்ளைய பார்த்தாவது அவங்க என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. ஆனா பிள்ளைய பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? மற்றவங்களெல்லாம் லைட்டா தட்டி விட்டாங்க. பிள்ளை என்ன பண்ணாங்க தெரியுமா? கொலை செய்தார்கள் என்று பைபிள்ல இருக்கு. அப்ப உறவு, நம்மை குறித்த நம்ம தேவனோடு உள்ள உறவு ஸ்ட்ராங்காக நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் பெரிதாகி கொண்டே இருக்கும். ஆனால் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். நீங்க ரொம்ப நெருங்கி பாருங்க,
அவங்க கூட இருக்கிறவங்களை ஈட்டியை தூக்குவாங்க. நமக்கு தெரியாது. பிரச்சனை மேல பிரச்சனை. நிறைய பேருடைய ஜெப குறிப்புல ஒரு குறிப்பு என்னன்னா, பாஸ்டர் ஜெபத்தை கேட்டு செய்தியை கேட்டு நாங்க ஜெபிக்கலாம்னு முடிவெடுத்தோம். அன்னைக்கு வரும் பாருங்க பிரச்சனை. நிறைய பேருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுறதே ஃபேமிலி பிரேயர்ல தான். இந்த அம்மா ஒரு பாட்டு எடுப்பாங்க, அந்த ஐயா ஒரு பாட்டு எடுப்பாங்க. அப்ப பார்த்த பிள்ளை வேற ஒரு பாட்டோட வரும். 3 பாட்டும் சேர்ந்து பாடா பட்டு சிம்பிளா சின்னதா ஸ்டார்ட் பண்ணி விடுவான். எங்க தொடங்குதுன்னே தெரியாது பிரச்சனை. உறவு ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக பிரச்சனைகள் அதிகமாகிறது. ஆமென். அப்போ ஒரு தேவப்புள்ள புரிந்து கொள்ள வேண்டும், நான் ஆண்டவரை விட்டுட்டேன்னா சத்துரு பாருங்க, அந்த சிம்சோன் கையில பெலிஸ்தியர் எவ்வளவோ மாட்டுவாங்க. பெலிஸ்தியரை அடிச்சு விட்டுட்டே இருந்தான். ஆனா பெலிஸ்தியர் கையில சிம்சோன் மாட்டினா பாருங்க, ஒரே நைட்ல மொத்த கதையை முடிச்சுட்டாங்க. முடிய வெட்டினாங்க, கண்ணை எடுத்தாங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. சரி, முடிய வெட்டிட்டு அப்புறமா கண்ணு, அப்புறமா முடி, பாதி முடிய வெட்டிட்டு டீ குடிச்சிட்டு வரல, மொத்த கதையை முடிச்சு 2 கண்ணையும் பிடுங்கி, ஏன்னா அவன் கையில மாட்டின அவன் வேகமா செஞ்சிருப்பான். இந்த யோபுக்கு உண்டான எல்லாத்தையும் அழிச்சதை பாத்தீங்களா? ஸ்பீட கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது அவனுக்கு. சரி, அவன் கல்தேயர் வந்து ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போறாங்க, சபேர் வந்து ஒட்டகங்களை ஓட்டிட்டு போறாங்க. சரி பாவம் இல்ல, ஒரு 2 நாள் விட்டு அடிப்போம் அப்படி சொன்னானா? இல்ல, அடிச்சுட்டே இருக்கிறான். நல்ல நல்ல கவனமா கேளுங்க. இது வந்து பர்சனலா ரொம்ப உணர்ந்ததுனால சொல்றேன். நீங்க தேவனோடு உள்ள உறவு ஆழமாக ஆழமாக, பரலோக தேவன் வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, உங்களை வந்து குறித்த நாள்தோறும் உங்களுக்கு தீங்கு செய்யும்படி சத்துரு பதிவிரித்து கொண்டே இருப்பான். ஏன்னா நீங்க ரொம்ப விலையேற பெற்றவங்க என்பதை அவன் கண்டு கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் தான் நாம எதை கவனிக்கணும் அப்படின்னா, அவரோடு கூட வாசமாயிருக்க, அவர் என்னில் வாசமாயிருக்க நான் என்ன பண்ணணும்? எது அவருக்கு பிடிக்கும்? இது நான் எடுக்கிற தீர்மானம். என் வீட்டுக்குள்ள இப்போ சகையூட்ட வந்து ஆண்டவர் சொல்லுவாரா, நான் உன் வீட்டுக்கு வர போறேன், எனக்கு இந்த பெட்டு தான் போடணும், எனக்கு இந்த தண்ணி தான் இருக்கணும், எனக்கு இந்த ஃபுட்டு தான், ஒண்ணுமே சொல்லல. அது சகையு தீர்மானிக்கிறான். என் வீட்டில் வர நான் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத சகையு தீர்மானிக்கிறான். எவிரு டீசெண்டா ரோட்ல வச்சே முடிச்சிட்டார். எப்படி முடிச்சிட்டாருன்னா, ஆண்டவரே நீர் என் வீட்டிற்கு வர நான் பாத்திரவானே அல்ல, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, நான் சர்ச்சில் வந்து உங்களை மீட் பண்ணிடுறேன் ஆண்டவரே, என் கூட வீட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்க ஆண்டவரே. நம்ம எல்லாம் அப்படியே வழியிலே முடிக்கிறோம். ஒருத்தங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும்னா, ஆமென், ஜீசஸ் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க போனவனே, அவர் பார்த்த பார்வையில் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டான். அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, என் ஆஸ்தியில பாதியை ஏழை கொடுத்துரு, யார்ட்டையாவது அநியாயமா வாங்கினா அது நாலத்தனையான திருப்ப கொடுத்துறேன் ஆண்டவரே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வரேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 34வது அதிகாரத்துல அங்கு ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபுடைய குமாரத்தி தேசத்து ஸ்திரீகளை பார்க்கும்படி போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சீகேம் என்பவனுக்கு அவள் மேல ஒரு பிரியம் வருகிறது. அந்த பிரியத்து நிமித்தம் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றான். அவங்க அப்பா ஏமோர்கிட்ட போய் சொல்றான், எனக்கு அந்த தீனாள் வந்து விவாகம் பண்ண வேண்டும் அப்படின்னு. இவங்க என்ன பண்றாங்க, யாக்கோபு கிட்ட போய் சொல்றாங்க. இந்த காரியம் யாக்கோபின் குமாரருக்கெல்லாம் ஆரம்பத்தில் நல்ல கோபமா இருந்துச்சு. ஆனால் இந்த சீகேமுக்கு நல்ல மதிப்பு இருந்துச்சு. மதிப்பு இருந்ததுனால நான் இந்த சம்பவத்துக்குள்ள போகல, அந்த வேர்டுக்காக இது எடுக்கிறேன். இப்போ யாக்கோபின் குமாரர்கள் வந்து என்ன பண்றாங்க, அதுலயும் விசேஷமா லேவி சிமியோன் வந்து எப்படின்னா இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும், அதுக்காக அவங்க ஒரு வேர்டு சொல்லுவாங்க பாருங்க. என்ன வார்த்தை அப்படின்னா, ஆதியாகமம் 34வது அதிகாரத்துல அதனுடைய 13 முதல் பாருங்கள். 14வது வசனம், விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரி என்ன செய்ய முடியாது, கொடுக்கலாகாது அப்படிங்கிறான்.
அப்போ நீங்க எங்க கூட இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்க பெண்ணை விவாகம் பண்றோம், நம்ம எல்லாம் சேர்ந்து இருப்போம், சேர்ந்து வாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீகேமும் ஏமோரும் வந்து யாக்கோபின் பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லும்போது அவங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன் வைக்க? நம்ம எல்லாம் அப்படி சேர்ந்து இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுன்னா, நாங்க விருத்த சேதனம் உள்ளவர்கள், நீங்க விருத்த சேதனம் இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவங்க கூட சேர்ந்து இருக்க முடியாது அப்படி சொல்லும்போது, ஆமென். அதனுடைய 17வது வசனத்தை பாருங்கள். விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதற்கு, அதாவது 15 நீங்களும் உங்களுக்குள்ளிருக்கும் ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களைப் போல் ஆவீர்களானால், அந்த வேர்டை கவனிக்கணும். நம்ம சேர்ந்து இருக்கணும், நம்ம ஒன்னா இருக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் தெரியுமா? நாங்க உங்களை போல் ஆக மாட்டோம், நீங்க எங்களை போல் ஆவீர்களானால் அப்படிங்கிறாங்க. 18வது வசனத்தை பாருங்கள். அவர்களுடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனாகிய சீகேமுக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா? நலமாய் தோன்றினது. ஆமென். இந்த வார்த்தையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து சொல்ல விரும்புகிற வார்த்தைகளை அடுத்து சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, சேர்ந்திருக்கணும்னு விரும்புறீங்களா? ஆமா. நீங்க எங்களை போல ஆவீர்களானால் நம்ம சேர்ந்திருக்கலாம். 19வது வசனத்தை பாருங்கள். அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. இயேசுவோடு சேர்ந்திருப்பது எனக்கு பிரியமா இருக்குமானால், சேர்ந்திருப்பதற்கு நான் செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் தாமதம் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட தருணம் கேட்க காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர், இந்த இன்னொரு 1.5 மாசம் இருக்கு ஆண்டவர், இந்த டிசம்பர் போட்டு ஆண்டவர், ஜனவரில இருந்து பாருங்க ஆண்டவரே, எத்தனை ஜனவரி பார்த்தாச்சு மகனே. ஆமென். இந்த ஜனவரில இருந்து இந்த விருத்த சேதனம் நம்ம ஒரு 10 செகண்ட் முங்கி எழும்புறதுக்குள்ள சிலர் எங்களை எத்தனை பேர் ஞானஸ்நானம், எங்களுக்கு டவுட் ஆயிரும், நம்ம எடுக்க வந்திருக்கிறோமா கொடுக்க வந்திருக்கிறோமா? சிலர்லாம் முங்கி எழும்புறத பார்த்தா எகிப்துல மம்மிஸ் எல்லாம் எழுதி அப்படி நிப்பாங்க. ஏசப்பா காத்துக்கோங்க ஆண்டவரே. ஆமென். இந்த விருத்த சேதனம் வந்து பெயின்ஃபுல்லான காரியம். பட் அது என்ன, உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணுமா? இல்லை. அந்த வேட கவனிச்சிங்களா? அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்தபடியா அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மை உள்ளவனாயிருந்தான். எனக்கு இயேசுவோடு இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை போலாக சம்மதித்தால் அப்படிதான் இருக்கும். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற. அது உன் கையில தான் இருக்கு. நீ மாறு. ஆண்டவர் எனக்கு உங்க கூட இருக்கணும், பிரியமா இருந்தபடியா. ஆண்டவர் ஒரு 10 days டைம் கொடுங்க. நான் டைம் கேட்கறனால எனக்கு நான் வேற வழி இல்லாம தான் அவரோடு வசிக்க விரும்புகிறேன்னு தவிர விரும்பி அல்ல. இந்த நேசம் இருக்குல்ல, ரெபெக்காளுடைய சகோதரர்கள் சொல்லுவார்கள், ஆபிரகாமின் வீட்டு மூத்த வேலைக்காரனை பார்த்து, அவ ஒரு 10 நாள் இருந்துட்டு போட்டுமே அப்படிமா. உடனே அவர் எவ்வளவு ஞானமா, அது நம்ம அவகிட்டயே கேட்கலாம், அவ 10 நாள் இருக்கணும்னா இருக்கு. இந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட தான் விடுவார். அப்ப ரெபெக்காள்கிட்ட கேட்கறாங்க, ஏம்மா அவர் கூட நீ உடனே போறியா ஈசாக்கோடு இருக்க, இல்ல ஒரு 10 days விருந்தெல்லாம் முடிச்சிட்டு போறியா? ரெபெக்கா, நான் உடனே போறேன், எனக்கு உடனே. இன்னும் பார்க்கவே இல்லை, ஆனா பாசம், அந்த நேசம் கூடிட்டுன்னு வைங்களேன், உடனே ஹல்லேலூயா. யாரை அனுப்புவேன், யார் போவாய் நமது காரியமாய். அந்த கான்வர்சேஷன்ல ஏசாயாவை மாத்திருங்க. சிங்காசனத்தில் இருந்து தானே சத்தம் வருது. ஏசாயா சிங்காசனத்தில் தானே கேட்கிறான், யாரை அனுப்புவேன், யார் போவாய் நமது காரியமாய். பிதா கேட்கும் போது குமாரன் சொல்ல, நான் அனுப்புறேன், என்ன அனுப்பு, நான் போறேன், என்ன அனுப்புங்க. இதான் நேசம். இப்போ சீகேமும் ஏமோரும் அந்த பட்டணத்து ஜனங்கள்கிட்ட போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதனுடைய 22 வசனங்கள்ல பாருங்க, 22வது வசனத்தை பாருங்க. அந்த மனிதர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறது போல நம்மிலுள்ள ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏக ஜனமாய் நம்மோட வாசம் பண்ண சம்மதிப்பார்கள்.
உபாகமம் 23:14 வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம். இப்ப பாளையத்தை யார் சுத்தமா வச்சிருக்கணும்? ஹலோ, யார் சுத்தமா வச்சிருக்கணும்? நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, வந்தது அவங்க கையில விளக்குமாற கொடுத்து நான் பிடிக்க அதான் ரூம் போய் கிளீன் பண்ணிட்டு உள்ள போய் இப்படி கொடுப்போமா? இல்ல. ஆமே. சில வீட்டுல தெரியாம போகும்போது விளக்குமாறு நிற்பாங்க. பாஸ்டர், நம்ம எதா இருந்தாலும் சர்ச்சில் போய் பேசிக்கலாம், நாங்க வரோம். வரும்போது எப்படிங்க நல்லா இருக்கு, கிளீன் பண்ணிக்கோங்க. என்னங்க பெட்டு கட்டிலம் காணும், வெளியே மடக்கி வச்சிருக்கு, எடுத்து போட்டுக்கோங்க. ஃபேனு வாங்கிட்டு வந்து மாட்டுங்க. இப்படி நம்மளை ட்ரீட் பண்ண எப்படி இருக்கும்? அவர் எனக்காக என் வீட்டுக்கு வராரு, நான் என்ன பண்ணணும்னா அவரை ராயல நான் ட்ரீட் பண்ணணும். அவரை எப்படி நான் அவரை பார்க்கிறேன்? அதனாலதான் கதவே திறக்க மாட்டோம். அவர் தட்டிட்டே இருக்கிறார், கதவு திறக்கவே மாட்டோம். சில பிள்ளைங்க 8:30 ஸ்கூலுன்னா 9 மணி வரைக்கும் எழும்பவே மாட்டாங்க. ஏதோ எல்லாம் போனது போல இருப்பாங்க, ஆனா தூங்கவும் மாட்டாங்க. கதவை திறக்கவே மாட்டோம். அப்படி தட்டிட்டு வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். அவருடைய மனவாட்டி அவரை நேசர் சொல்றவளை எழும்பதுக்கு மடிச்சால. நேசர் கதவை தட்டுறார். என் கண்கள் நித்திரையா இருக்கிறது, இருதயமோ விழித்திருக்கிறது. நான் எப்படி எழும்புவேன்? நான் இப்பதான் நான் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி போட்டேன், இனி அதெல்லாம் திருப்பி போட்டுட்டு எப்படி யோசிக்கக்குள்ள நேசர் போயிட்டார். இங்க பாருங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ நாம அப்படி மாறிட்டா அவர்கள் நம்மோடு கூட வாசம் பண்ணுவதற்கு சம்மதிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. 1 பேதுரு 1:15-16 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. லேவியராகமம் 20:26 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல, பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அப்ப இந்த ஹோலினஸை யார் விரும்புவாங்க அப்படின்னா, இயேசுவை நேசிக்கிறவங்க, இயேசுவோடு இருக்க விரும்புகிறவர்கள். எனக்கு இயேசு வேணும், என் ஜீவிதத்தில் இயேசு வேணும். ஓரோ நிமிஷமும் இயேசு வேணும், என் அந்தியம் வரை பிரியனே வேணும். பரிசுத்தத்தை யார் விரும்புவாங்க? இயேசுவை ரொம்ப நேசிக்கிறவங்க. இயேசுவோடு அவள் மேல் பிரியமாயிருந்தபடியா அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதிக்கவில்லை. இன்னைக்கு நம்ம மேல நேச வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தருக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அவர் வாசம் பண்ண வறுமையா போதக. எனக்கு கேட்கிற வாலிப தம்பிங்க இருக்கிறீங்க, வாலிப தங்கச்சிங்க இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில உங்களோடு இயேசு என்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க மட்டும் வாழ்ந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில தோல்வி என்பது எடுக்கப்படும், ஜெயம் என்பது முத்திரை போடப்படும். சத்துருவுக்கு இடமே இருக்காது. நீங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க, நீங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. இது மிஸ் ஆச்சுன்னு வைங்களேன், எந்த சபைக்கு போனாலும் சரி, எந்த பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணாலும் சரி, உங்க வாழ்க்கையில தோல்விதான். இயேசு இல்லைன்னா தேவ பிள்ளைகளுடைய தேடலே அப்படித்தானே. மாத்தாலும் மரியாளும் அவங்களுக்குள்ள விசுவாசம் நிறைவோ குறைவோ அது 2வது மேட்டர். அவங்களுடைய என்ன, நீங்க இருந்திருந்தா எப்படி நடந்திருக்காது ஆண்டவரே. பாத்தீங்களா என்ன ஒரு இயேசுக்கு அழுக வந்துட்டு, இயேசுக்கு அழுகையே வந்துட்டு. நீங்க இருந்திருந்தா எப்படி நடக்காது. கிதியோன் சொல்வால, நீங்க இருந்திருந்தா. இப்படிப்பட்டவங்க கூட தான் ஆண்டவர் நெருங்க விரும்புறார். இப்படிப்பட்டவங்க கிட்ட தான் ஆண்டவர் நெருங்க விரும்புவார்.
நீங்க இருந்திருந்தா இப்படி நடக்கவே நடக்காது. இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்ப. இந்த 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி நமக்கு தெரியும், இது நீங்க விரும்பின வாக்குத்தத்தமா இருக்காதுன்னு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா ஆவியானவர் பேச விரும்புகிறது, நான் இவர் உன்னை எனக்குரிய வாசஸ்தலமாக்கு, மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன். உன்னை எனக்குரிய வாசஸ்தலமாக்கு. ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல அதனுடைய 6வது வசனத்திலே ஆபிரகாம் லோத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று அப்படின்னு இருக்கு. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் இந்த ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் என்ன செய்ய முடியல, ஒருமித்து. இப்போ இதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது மாதிரி வருது தெரியுமா, ஆஸ்திக்கு. அதனால என்னாச்சு தெரியுமா, லோத்து ஆபிரகாமை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை. ஆமென். அவங்களால அது தேவ சித்தம், நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல. ஆனா எதுக்கு இந்த வார்த்தை எடுத்தேன்னா, இங்க பாருங்க, நானும் கர்த்தரும் ஒருமித்து வாசம் பண்ணுவதற்கு தடையா எதுவுமே மிகுதியா எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, இது இந்த காரியம் என்னை உம்மை விட்டு பிரிக்குமானால் போதும்பா, இதுக்கு மேல எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஒரு காரியம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கும், ஆஸ்தி மிகுதி. ஒரு வாலிபன் ஆண்டவர் இடத்துல வந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும் கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், நீ கற்பனைகளை கைக்கொள். அவன் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன். ஆனால் அவனுடைய மனம் இப்பொழுது எதை நாடிக்கொண்டிருக்கிறது என்றால், அவன் ஐஸ்வர்யத்தை நாடி. ஏன்னா அவனுக்கு ஆஸ்தி மிகுதி. ஆண்டவர் சொன்னார், இங்க பாருப்பா, நீ உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு. நம்ம ஐஸ்வர்யவான்களா இருப்பது ஆண்டவருக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் கிடையாது. கர்த்தரால் இங்க இந்த பைபிள நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற விதமே வித்தியாசமானது. எவ்வளவு உயர்த்துவார் தெரியுமா? இங்க மேட்டர் என்னன்னா, இவன் மனசு எதன் மேல இருக்குது அப்படின்னா, அந்த ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கு. சகையோ என்ன சொல்வாரு, ஆஸ்தியில பாதியை நான் வித்து கொடுக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும், அப்படிலாம் இல்லை, நீ மொத்தமா வித்து இருக்கணும்னு சொல்லியிருக்கணும். அங்க அவர் டச் பண்ணவே இல்லை அதை. ஏன்னா அவன் மனசு அதுல விட்டு, மனசு இப்ப இயேசு பக்கம் திரும்பிட்டு. இங்க ஆஸ்தி ஐஸ்வர்யம் மேட்ரு கிடையாது. இங்க மேட்ரு என்ன அப்படின்னா, அவரோடு ஒருமித்து இருக்க முடியல இந்த ஒரு காரியத்தினால. என்ன இயேசுவோடு இருக்க விடாதபடி எது அது 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 நான் கேட்டு வாங்குற நன்மையா இருந்தாலும் சரி, நான் ஃபாஸ்டிங் இருந்து கேட்டு வாங்குற நன்மையா இருந்தாலும் சரி, என்னை அது இயேசுவோடு இருக்க விடல அப்படின்னாலே அதை நான் வந்து அப்புறப்படுத்தி இருக்கணும். இங்கே லோத்து உறவை காப்பதை விட உடைமையை காப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். நிறைய பேர் உடைமைகளுக்காக உறவை துண்டிக்கிறாங்க தெரியுமா? உறவை துண்டிக்கிறாங்க. உயிரற்ற பொருட்களுக்காக உயிருள்ள உறவுகள் துண்டிக்கப்படுகிறது ஆஸ்தி மிகுதியினால. ஆஸ்தி மிகுதியினால குடும்பத்தில் வர சண்டை தான் ஜாஸ்தியா இருக்கும். பெரிய பெரிய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா மெயின் சண்டைக்கு ரீசன் எதுவா இருக்கும் தெரியுமா? ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். ஆண்டவரே, அதனாலதான் நீதிமொழிகள் 30 இருக்கு 2 மனுவை உம்மிடத்தில் கேட்கிறேன். ஒன்று, ஆண்டவரே, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கூடாது. நான் தரித்திரம் அடைகிறதுனால திருடிங்கிற வார்த்தையில ஏமாற்றம் இருக்கு. ஏமாற்றி வஞ்சித்து அப்படி திருடி உங்க நாமத்தை நான் வந்து வீணிலே வழங்காத படிக்கும். ஐஸ்வர்யம் அடைகிறதுனால தேவன் யார் என்று கேட்காத படிக்கும். என் படியை எனக்கு ஆண்டவரே, நான் கேட்கறது 1000 கேட்பேன் ஆண்டவரே, ஆனா இது என்ன உங்களை விட்டு பிரிக்கும்னா அது வேண்டாம்ப்பா. ஏன்னா நம்ம சேர்ந்து இருக்கணும்ப்பா. உம்மோடு பேதுருவை பாத்தீங்களா? அவன் படகு வெறுமையா இருக்கும் போது வான்னு சொன்னா வராம இருந்திருப்பானா பேதுரு? ஆமென். தூக்கி அப்பவே வந்துருப்பானா? ஆண்டவர் படகு நிறைய மீனை கொடுத்துட்டு வா அப்படிங்கிறார். அந்த நன்மை பேதுருவை இயேசுவோடு இருக்க தடையாய் இருக்கவில்லை. இதே பேதுருவுக்கு
மீண்டும் வலைய போட வைத்து 153 பெரிய மீன்களை கர்த்தர் கொடுத்தார். ஒரு காரியம், இன்னைக்கு நிறைய காரியம், நிறைய ஆண்டவர் பிளஸ் பண்றார், நம்மளை உயர்த்துறார். நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறார். இன்னொருத்தர் வாழ்க்கை கூட கம்பேர் பண்ணக்கூடாது, நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு நல்லா வச்சு, அப்படி நல்லா வச்சிருக்கிறான்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமா, எதுக்கு தூக்குறோன்னு தெரியாமலும் சில தூக்குறீங்க, ஆனாலும் அது உண்மைதானே, நல்லா தானே வச்சிருக்கிறா, குறைவில்லை. அந்த கோவிட் டைம்லாம் எப்படி அடுத்து சர்வை பண்ண போறோம்லாம் நினைச்சவங்க மெஜாரிட்டி, ஆல்மோஸ்ட் எல்லாரும், என்ன மெஜாரிட்டின்னு சொல்றதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாரும். நம்ம டேஸ்டே தெரியாதவங்களுக்கு பாக்கெட் நிறைய காசு வச்சு என்னத்துக்கு, அவங்களுக்கு அந்த டைம் ஒரு பன்னு தான் தேவை, ஒரு பன்னு கிடைக்காது. ஆனால் பாக்கெட் ஃபுல்லாக என்ன இருக்கு, காசு. என்ன பண்ண முடியும், அதை பன்னுன்னு நினச்சி சாப்பிட முடியுமா? அதை வச்சு 100 பன்னு வாங்க முடியும், ஆனால் ஒரு பன்னு கூட ஒரு இடத்துலையும் இல்லை. அந்த டைம்லாம் வீட்டிலலாம் பிஸ்கட் பாக்கெட்லாம் தப்பி தவறி மாட்டுச்சுன்னு வைங்களேன், அது அவ்வளோதான். அது உடனே சும்மா இருக்க டைம்லாம் சிலருக்கெல்லாம் ஒரு பாக்கெட் சிப்ஸ் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. ஆனால் கோவிட் டைமில் ஒரு நாளைக்கு 2 அளந்து ஒரு படி மண்ணா, ஏன்னா இது கொஞ்ச நாள் ஓட்ட வேண்டி இருக்கு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அளவு எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எப்படின்னு தெரியல, ஆனால் அதெல்லாம் தாண்டி தூக்கி எவ்வளவு நன்மையா. ஆனால் ஒன்றை மட்டும், ஆமே, நமக்காய் கர்த்தர் வைராக்கியம் கொண்டு எவ்வளோ செய்யும்படி விரும்புகிறார். ஆண்டு நம்ம கிட்ட கேட்கறது ஒண்ணுதான், நீ என்னுடைய வாசஸ்தலமாக, நீ என்னுடைய வீடா இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களை விட்டு பிரிக்கிற எதுவுமே வேண்டாம். இன்னைக்கு எந்த காரியம் நம்ம இயேசுவோடு நம்ம இருக்க விடல. இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க கூட முடியல. ஆனா ஒரு காலத்துல நல்ல ஜெபம் பண்ணி இருப்போம், நல்ல ப்ரேயர் பண்ணி அப்படி பைபிளும் கையுமா தான் இருப்போம். அப்படியே காதுல ஹெட்போனை மாட்டிட்டு பாட்டு கேட்டு அப்படியே கூட பாடிட்டே இருப்போம். வெளியே கேட்கறவங்களுக்கு சகிக்காது இருந்தாலும் நம்ம அப்படி பாடிட்டே இருப்போம். செய்தி மேல செய்தியா கேட்போம், எல்லா ப்ரேயர் அட்டன் பண்ணுவோம். ஆண்டவர் அப்படியே பிளஸ் பண்ணி சில நன்மைகள், சில டோர்லாம் லைஃப்ல ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப பிஸி. ஆண்டவரே, பிஸின்னு சொல்றியே, உன்னுடைய ஆரம்பம் ஆண்டவரே பசின்னு தான் கத்திட்டு இருந்தேன், உன்னை இப்ப கத்து ரொம்ப பிஸி ஆக்கிட்டார். அது நீ அவரோடு இருப்பதற்கு தடையா கொண்டு வந்துட்டு பாரு. இல்ல, ஆபிரகாம் சொல்றார், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம்ப்பா சொல்லி முடிக்கல. லோத்து இப்படி கண்களை எடுத்து பார்க்கறான், எப்படா சான்ஸ்ன்னு பார்த்துட்டு இருக்கிறான், எப்ப கிடைக்குதோ ஓடிடலாம். ஆனா எப்போ ஆபிரகாம் விட்டு ஓடினானோ அதன் பிறகு வேதம் சொல்லுகிறது, அவன் நாள்தோறும் வாதிக்கப்பட்டான் இயேசுவோடு. இந்த அனுபவத்தில் நம்முடைய வாழ்க்கை தொடரட்டும். கண்களை மூடி முடிந்த ஒரு 2 நிமிஷம் முழங்கார் படிட்டு, உம்மை விட்டு பிரிக்கும் காரியங்கள் எனக்கு தூரமாயிருப்பதாக. தூரமாக ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரத்துல 15வது வசனத்திலே யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படி சொல்லும் போது ஜனங்கள் அதற்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்வாங்க தெரியுமா? 16வது வசனம், வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு. இந்த வார்த்தையை எல்லாரும் சத்தமா சொல்லுவோமா? கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இந்த கடைசி ஆமென் இந்த 6 வார்த்தைகளை சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. தகப்பனே நன்றி, உம்முடைய வாசஸ்தலமா இருக்கும்படி என்றென்றைக்கும் இருக்கும்படி எங்களை தெரிந்தெடுத்தவரே, உம்மை கனப்படுத்தணும். இதை நான் விரும்பினபடியா நீங்க வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவரே, உம்மை விட்டு விலகுகிற காரியம், விலக்குகிற காரியம் அது எதுவாயிருந்தாலும் எங்களை விட்டு தூரமாயிருப்பதாக நீர் வாசம் பண்ணும், நீர் ஆளுகை செய்யும். தகப்பனே, ஒவ்வொருவருக்குள்ள இந்த வார்த்தை பேசட்டும். இயேசுவோடு என்கிற நிலையில தொடர கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதி. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.